போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ண போறோம். முக்கியமா ஏன்னா ரீசனிங்ல 10 கொஸ்டின் இருக்கு, நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 15 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆனா என்ன சார் 580 கொஸ்டின் கொடுக்குறீங்களே, நீங்க எங்க போய் எழுதினாலும் 15 × 25 தான் கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? நம்ம அப்படி இல்லை, நம்ம சப்டிவிஷன் வைஸ் பிரிக்கிறோம். அதாவது ரீசனிங்ல என்ன விசுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக் ரீசனிங் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சப்டிவிஷன் வைஸ் பிரிச்சு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணிட்டோம், அதை பிக்சரா கட் பண்ணி டெஸ்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. ஓகேங்களா? அதை நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு அட்டன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. 580 கொஸ்டின்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த 15 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா 10 + 5ன்னு பிரிச்சிருக்கோம். என்ன சார் 10னா 10 சப்டிவிஷன், அதாவது ரீசனிங் சப்டிவிஷன் டெஸ்டஸ் இருக்க போது 5 ஃபுல் டெஸ்ட். என்ன சார் ஃபுல் டெஸ்ட்னா மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் 5 கொடுக்க போறேங்க. ஓகேங்களா? அப்போ டாபிக் வைஸும் கிடைக்குது, ஃபுல் டெஸ்டும் கிடைக்குது. ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சார் இந்த டெஸ்ட்டை எப்போ இருந்து சார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க மைண்டுக்கு வந்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 27/4/2025 நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ சார் இந்த பேட்சுக்கான க்ளோசிங் டேட்னு பாத்தீங்கன்னா மே 1ங்க. மே 1 அன்னைக்கு நீங்க இந்த பேட்ச்ல சேர்றது கடைசி நாளா இருக்க போது. கண்டிப்பாக அதுக்குள்ள சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேட்ச்ல நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா மினிமம் அட்மிஷன் மட்டும் தான் கொடுக்க போறோம். நம்ம 1000 பேர் 2000 பேர் நமக்கு தேவை 10 பேர் வந்தாலும் 10 பேருக்கு தரமா கொடுத்தா போதுங்க. முக்கியமா இதுல எப்படி சார் ஜாயின் பண்றதுன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஷெடியூல காமிச்சா பரவாயில்ல சார் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. ஷெடியூல காமிச்சிருவோமா? ரீசனிங் மட்டும்தான் இந்த பேட்ச்ல இருக்க போது. இந்த டைப்பிங் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம். அதாவது ஒரு 2 நாட்களா நம்மளோட பேனல் இஷ்யூனாலதான் நம்மளால வீடியோஸை கொடுக்க முடியல. அதனாலதான் நம்ம தினமைந்து கணிதமே பெண்டிங்ல வச்சிருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனா போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் பாருங்களேன், 399 ரூபா தாங்க. இதே பேட்சை நீங்க வெளியே போயிட்டு டிராவல் பண்ணி படிக்கிறப்போ எவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த 399 ரூபாய்க்கு 580 கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு ஒர்த்தா தெரியுமா இல்லையான்றத பேட்ச்ல சேர்ந்தவங்களுக்கு தெரியும். முக்கியமா பேட்ச்ல சேர்ந்துக்கிடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? 30/4/2025 ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாருங்க, டயஸ் டே சம்ஸ், இது கூட கிளாக் சம்ஸும் வந்துடும். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்ல கேட்ட அத்தனை சமமே சேர்த்து ஒரு 30 கொஸ்டின் இருக்குங்க. ஓகேங்களா? 30 கொஸ்டின் இருக்கு. செகண்ட் டெஸ்ட் பாருங்க, லெட்டர் சீரீஸ், எழுத்து தொடர் வரிசை. என்னைக்கு டெஸ்ட்? 4/5/2025 மே 4ஆம் தேதி இருக்கு. எவ்வளவு கொஸ்டின் அந்த டெஸ்ட்ல இருக்க போதுன்னா 51 கொஸ்டின் இருக்க போது. முக்கியமா சார் இதெல்லாம் ஆஃப்லைன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன்ல மட்டும்தான் கண்டக்ட் பண்ண போறோம். கூகுள் ஃபார்ம் வடிவில் இருக்க போது. பிடிஎஃப் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? தெளிவா சொல்லிடுறோம், பிடிஎஃப் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட். உங்களோட கன்வீனியன்ட் டயத்துக்கு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நம்மளோட தேர்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ், எண் தொடர் வரிசை. அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்களே பாருங்களேன். 130 கொஸ்டின் இருக்கு. 130 கொஸ்டின் இருக்கு. நமக்கான அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பசில், புதிர்கள்ன்ற டாபிக்ல இருந்து 44 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதே மாதிரி கோடிங் டிகோடிங்ல பாருங்க 89, பிளட் ரிலேஷன் 11. இது வரைக்கும் கேட்டது, அதாவது டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு 2012 இருந்து டில் டேட் வரைக்கும் கேட்ட அனைத்து கொஸ்டினுமே இந்த ரீசனிங் பேட்ச்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், திசைகள் வச்சு பார்க்க போறோம். டயக்ராம் ரிலேட்டட் சம்ஸ், விசுவல் ரீசனிங் நம்ம டிஎன்பிஎஸ்சில கேட்டது அப்படியே உங்களுக்கு கொடுக்க போறோம். ரேங்கிங், சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், தரவு விளக்கம்லாம் இந்த இதுல இருக்க போகுது. லாஸ்ட் 5 டெஸ்ட் பாருங்களேன். லாஸ்ட் 5 டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட். அந்த ஃபுல் டெஸ்ட் ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்க போதுங்க. ஓகேங்களா? 25 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இவ்வளவுதாங்க இந்த பேட்சோட வீடியோஸ் உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல்லே நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த ரீசனிங் டாபிக்கான வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனல்லே கொடுக்க போறோம். நம்ம இதுக்கு எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணுங்க. எப்படி சார் அமௌண்ட் பே பண்றதுனா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது டெஸ்ட் உங்களுக்கு அடுத்து மேக்ஸ் ரீசனிங் அப்படின்ற டெஸ்ட் சீரிஸோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.